ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சுந்தர் சி டைரக்ஷனில் மூக்குத்தி அம்மன் 2 பூஜை மற்றும் பட துவக்க விழா சில நாட்களுக்கு முன்னாடி பிரம்மாண்டமாக நடந்திருந்துச்சு. இந்த படத்தில் நயன்தாரா மூக்குத்தி அம்மனாக நடிக்கிறாங்க. மேலும் ரெஜினா கேசன்ட்ரா, யோகி பாபு உள்ளிட்ட பலர் நடிக்கிறாங்க. ஹிப்ஹாப் ஆதி இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. குஷ்பு, வேர்ல்ட்ஸ் ஃபிலிம், நயன்தாராவுடைய ரவுடி பிக்சர்ஸ் எல்லாருமே இந்த படத்தை சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக நயன்தாரா மீனா கிட்ட நடந்துகிட்ட விதம் பற்றி தான் சோசியல் மீடியாவில் அதிகமாக சர்ச்சைகள் போயிட்டுருக்கு. நயன்தாரா மீனாவை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பிஹேவ் பண்ணாங்க. முகம் கொடுத்து கூட அவங்க பேசல, சின்னதாக ஸ்மைல் கூட பண்ணல அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நயன்தாராவுடைய பெயரை குறிப்பிடாமல் நடிகை மீனா சில போஸ்ட்லாம் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தன்னை பற்றி ஆடுகள் என்ன பேசுது, என்ன நினைக்குது அப்படின்லாம் சிங்கம் கவலையே படாது அப்படின்னும், இன்னொரு போஸ்ட்டில் உங்களுக்கு இருக்கிற நல்ல மனசை நினச்சி பெருமைப்படுங்க, அது எல்லார்கிட்டையும் இருக்காது அப்படின்னு ஸ்டோரிலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது நயன்தாராவுக்கு பதிலடி தர மாதிரி இருக்குது அப்படின்னு ரசிகர்களும் மீனாவோட போஸ்ட்டை ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் பட துவக்க விழா ஆரம்பிக்கிறப்போ நயன்தாரா முதல்ல கேரவனுக்கு போய் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அதனால் அந்த ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. நயன்தாரா வர்றதுக்கு தாமதமானதால் சுந்தர்சி அவர்கள் படத்தில் நடிக்கிற ரெஜினா உள்ளிட்ட மற்ற முக்கியமான நடிகர் நடிகைகளை ஸ்டேஜுக்கு வர சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சுருக்காரு. இதை தொடர்ந்து பூஜையை முடிச்சுட்டு படத்துடைய ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு ரெஜினா செல்ஃபி எடுத்தப்ப நயன்தாரா அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்காங்க. இதை அவங்க நேரடியாக ரெஜினா கிட்ட ஆர்கியூ பண்ணலை, ஆனால் ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட சொல்லி இதெல்லாம் எனக்கு அனீசியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சங்கடப்பட்டு பேசியிருக்காங்க. அதாவது இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நயன்தாரா தான் முன்னிலைப்படுத்தப்பட்டிருப்பாங்க. அதே போல் இந்த படத்துலையும் நாம தான் முன்னிலைப்படுத்தப்படுவோம் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருந்திருக்காங்க. பொதுவாக எந்த ஃபங்க்ஷனுக்கும் போகாத நயன்தாரா சமீப காலங்களில் ஒரு சில சினிமா நிகழ்ச்சிகளில் மட்டும் கலந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் இந்த ஃபங்க்ஷனுக்கு நயன்தாரா வர்றதால தன்னோட ஃபேஸ் தான் மீடியாக்களில் பெரிய அளவில் பேசப்படும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு அவங்கக்கிட்ட இருந்திருக்கு. ஆனால் இந்த விழாவில் குஷ்பு, ரெஜினா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ், லைம் லைட் கிடைச்சது தான் நயன்தாரா அப்செட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு விழாவில் கலந்துட்ட பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விழாவில் குஷ்பு ரெஜினா கிட்ட தன்னோட ஃபோனை கொடுத்து ஒரு செல்ஃபி எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போது நயன்தாரா உள்ளிட்ட எல்லாருமே சிரிச்சுட்டு ஹாப்பியாக போஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு பிறகு நான் தானே மூக்குத்தி அம்மன், நான் தானே இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணுறேன், ஆனால் இந்த செல்ஃபி எல்லாம் நாளைக்கு மீடியாவில் ட்ரெண்ட் ஆச்சுன்னா இந்த படத்தில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி நயன்தாரா படக்குழு கிட்ட இதை பற்றி கோவப்பட்டு பேசியிருக்காங்களாமா. பொதுவாக எந்த விழாவுக்கு போனாலும் அதை பற்றி போஸ்ட் போடுற நடிகை மீனா மூக்குத்தி அம்மன் பட விழாவுக்கு போனதை பற்றி ஒரு எழுத்து கூட அவங்க போஸ்ட் பண்ணல, ஒரு பிக்சர் கூட அவங்க ஷேர் பண்ணல. ஆனால் அதுக்கு நேர்மாறாக தன்னோட வருத்தத்தையும் கோவத்தையும் தான் அவங்க வெளிப்படுத்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகர் நடிகைகளுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் பொதுவெளியில் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சகஜமாக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்குவாங்க, ஹக் பண்ணுவாங்க அல்லது ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க. ஆனால் நயன்தாராவும் மீனாவும் முகம் பார்க்கறத கூட தவிர்த்துட்டு இருந்தாங்க. குஷ்பு, ரெஜினா கூட பழகின அளவுக்கு கூட மீனா கிட்ட நயன்தாரா அட்டாச் ஆக விருப்பப்படலை. இது மட்டும் இல்லாமல் ரெஜினா கேசன்ட்ரா தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணியிருந்த செல்ஃபி பிக்சரில் கூட தன்னோட முகம் மறைக்கப்பட்ட மாதிரி தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. நயன்தாரா பற்றி இவ்வளோ நெகட்டிவிட்டி பரவிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பாய்ஸ் கார்டனில் 100 கோடி ரூபாய் செலவில் 7000 சதுரடியில் பிரம்மாண்டமாக அரண்மனை மாதிரி ஒரு வீட்டை கட்டியிருக்காங்க. அதில் ஒரு பகுதியை அவங்க ஸ்டுடியோவும் மாற்றிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, மூக்குத்தி அம்மன் படத்தை ஆரம்பத்தில் 55 கோடி ரூபாய் பட்ஜெட் அப்படின்னு முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தற்போது இந்த படத்துடைய பட்ஜெட் 112 கோடி ரூபாயாக அதிகரிச்சிருக்காங்களாமா. இந்த படத்தில் நயன்தாரா தன்னோட சம்பளமாக பாதி அமௌண்ட்டையும் மீதி சம்பளத்துக்கு பதிலாக படத்தோட லாபத்தில் ஷேரும் கேட்டிருக்காங்களாமா.